நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய தியானம் சங்கீதம் 119 வசனம் 11வது வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். இந்த இரண்டு சொற்களும் வாயில் இருக்கின்ற இன்றைக்கு நாம் பார்ப்பது என்னவென்றால் தற்காக்கும் காக்கும் என்ற வார்த்தையை நாம் தியானிக்கப் போகின்றோம். இந்த இரண்டு சொற்களும் வாயில் இருக்கின்ற தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்க பெரியது ஒன்றுமில்லை என்பதை காட்டுகிறது. நாவில் இருக்கிற வார்த்தைகள் தான் இருதயத்தை நிரப்புகிறது. இருதயத்தில் இருப்பது தான் நாவில் வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை வாயிலே எந்நேரமும் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறவன் பாவத்திலிருந்தோ காக்கப்படுகின்றான். என்னவென்றால் வாயினாலே கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்து கொண்டே பாவத்தையும் செய்ய முடியாது. மேலும் ஒருவனுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அவனுடைய இருதயம் மனசும் வார்த்தையால் நிறைந்திருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. இருதயமும் மனமும் நாவு ஆகிய மூன்றும் தான் மனித வாழ்க்கையில் முக்கிய அம்சங்கள். இருதயத்திலும் மனதிலும் நாவிலும் என்ன இருக்கிறது என்பதுதான் அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அது தீர்மானிக்கின்றது. இன்றைக்கு ஒரு மனிதனை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மனிதன் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவனுடன் ஒரு 2 நாள் 3 நாள் அவன் பேசுவதை பழகி அவன் பேசுவதை கேட்டால் அவனுக்குள் இருக்கின்ற என்ன காரியங்கள் எப்படிப்பட்ட குணநலம் உடையவன் என்பதை இன்றைக்கு கண்டுபிடித்து விடலாம். அது மட்டுமல்லாமல் தேவனுடைய வார்த்தை நம் வாயிலே இருக்கும் பொழுது அது ஆவியின் பட்டயம் போல செயல்படுகிறது. அடுத்தபடியாக பிரியமாயிரு. சங்கீதம் 1வது சங்கீதம் 2வது வசனம். இந்த வார்த்தை தேவனுடைய வசனத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் இரவும் பகலும் அந்த வசனத்தில் தியானமாய் இருக்கின்றான் என்பதை குறிக்கின்றது. தியானம் என்கின்ற வார்த்தையின் அர்த்தமே என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையை எந்நேரமும் முணுமுணுத்து கொண்டே இருப்பதுதான் என்று அர்த்தம். எந்நேரமும் முணுமுணுத்து கொண்டே ஸ்தோத்தரித்து கொண்டே வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பது தான் தியானம் என்று ஆகும். அப்படிப்பட்ட மனிதன் எப்படியா இருப்பான் என்று சொன்னால் சங்கீதம் 1:3 சொல்லுகிறது, நீர்க்கால்களில் ஓரத்தில் நடப்பட்டு இலை உதிராதிருக்கிற மரம் கனி தரும் மரத்தைப் போல் இருப்பான் என்றும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வாசிக்கின்றோம். வாயிலே வார்த்தை இருந்தால் வாழ்க்கை எப்படியாய் இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அடுத்தபடியாக மேன்மைப்படுத்து, கனம் பண்ணு, தழுவிக்கொள். பிரச்சனையும் தோல்வியும் வியாதியையும் பேசாமல் மீட்பின் மூலம் தங்களுக்கு உண்டாயிருக்கிற காரியங்களையும் இருதயத்திலும் வாயிலும் வைத்து அதை அறிக்கை செய்வார்கள். தேவனுடைய வார்த்தையையும் அதன் ஞானத்தையும் மேன்மைப்படுத்துகிறவர்கள் அதை தழுவிக்கொள்கிறார்கள். ஆகவே அது அவர்களுக்கு மேன்மையும் கனத்தையும் கொண்டு வரும். பிரச்சனை, தோல்வி, வியாதி போன்றவைகளை பேசி பிற்போக்கான காரியங்களை அறிக்கை செய்து கொண்டிருப்பவர்கள் பிசாசையும் பாவத்தையும் சாபத்தையும் மேன்மைப்படுத்தி அதை தழுவிக்கொள்கின்றார்கள். ஏனென்றால் அவைகள் எல்லாம் பிசாசினிடத்திலிருந்து உண்டாகிறவைகள். தேவன் நமக்கு மீட்பை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அதை நமக்கு அறிவிக்கின்றது. அதை விசுவாசித்து அறிக்கை செய்கின்றவர்கள் தேவனை மேன்மைப்படுத்துகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு
கிறிஸ்துவின் மூலமாக தேவன் உண்டு பண்ணி மீட்பை மேன்மைப்படுத்தி அதை தழுவிக்கொள்கிறார்கள். அப்படி செய்கிற எவரையும் அது பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தோல்வியிலிருந்தும் வியாதியிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் தூக்கி உயர்த்தி விடுவிக்கும். அந்த விடுவிக்கும் சக்தி வாயின் வார்த்தையிலே இருக்கின்றது. ஆகவே விசுவாச அறிக்கை செய்யும்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்துகிறோம் என்பதையும் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம் என்பதையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கும் காரியங்களை தழுவிக்கொள்ளுகிறோம் என்பதையும் கவனியுங்கள். அப்படி செய்யும் பொழுது அது நமக்கு கனத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய அறிக்கையின் மூலமாக அவர் நமக்கு செய்திருக்கிறவைகளை நாம் தழுவிக்கொள்ளும்போது அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை சூழ்ந்து தழுவிக்கொள்கிறது. விசுவாச அறிக்கை தேவனுடைய ஆசீர்வாதங்கள் காந்தம் போல நம் மண்டையிலே ஈர்க்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.